தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ. நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அனி டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எழுந்து பனியில் இறங்கி போகும்போதே வந்து ஒவ்வொரு வீட்டை கண்டுபிடிக்கும் போது நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே போகும்போது ஐஸ் கட்டிக்குள்ளே போகிற அந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி எழுந்து கோலம் போட்டு அந்த கோலத்தில் என்னெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளை வரும்போதே அட்ராக்ட் பண்ணுற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட தான் இருக்கும். ஸோ இவங்க கிட்ட நம்ம கேட்டுக்க போகிறோம் எங்கே இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மோனிகா. மோனிகா, இது எந்த ஏரியா? இருளிப்பட்டு. இருளிப்பட்டு எங்கே இருக்குது? ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்குது. ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த மாதம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வருஷத்தில் கடைசி மாதம். ஆனால் மார்கழி மாதத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது ஏன்? ஏன்னா மார்கழி மாதம் தான் வந்து கடைசி மாதன்றதுனால அது முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னொன்று வந்து அந்த ஒரு ஸ்பெஷல், ஏன்னா கோலம் வந்து நிறைய போடுவாங்க அந்த மாதத்துலலாம். யாருமே கோலம் போடாதவங்க கூட ஏஞ்சி அந்த காலையில் பனியில் கோலம் போடுவாங்க. அதே மாதிரி பனியில் கோலம் போடுறது வந்து அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. அந்த பனி காற்று வந்து உள்ளே போகணுமா, எல்லாருமே பனியை நல்லா உள்ள அந்த காற்று வாங்கும் போது நம்மளுக்கு நல்லதுன்றதுனால பெரியவங்க வந்து இதை ஒரு காரணமாக வச்சு கோலம் போடுவாங்கன்றதுனால காலையில இருந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பக்கா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் பனி அப்படியே உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இமயமலையெல்லாம் போய் பனியை உள்ளுக்குள்ளே வாங்கிறதுக்காக போய் உட்காந்துப்பாங்க. நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாதுல்ல, அதனால மார்கழி மாதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக. அண்ட் உங்கள் பேர் சொல்லுங்கள். நோ அப்படின்றாங்க. புவனேஸ்வரி. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. எத்தனை வருஷமா? 11 வருஷம். ஓகே. நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? நானும் 11 வருஷமா போட்டுருந்த. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம். கல்யாணம் பண்ணதுலேருந்து கோலம் போட ஆரம்பிச்சீங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்க, மார்கழி மாதத்தோட ஒரு முக்கியத்துவம். அதான் நல்லா சொல்றாங்க. அப்படியே தான் சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணிருங்க அப்படின்றாங்க அவங்க. கட் டு டேக் அப்படியா? ஓகே, ஃபைன். சொல்லுங்க. ரமித்தியாவா? நல்லா இருக்கே பேரு. ரொம்ப யோசிப்பாங்க. ஓகே, உங்க பேரு? நிக்கிதா. உங்க பேர் யார் வச்சா? அம்மா. ஓகே, ஃபைன். நீங்க என்ன பண்றீங்க? எந்த ஸ்கூலு? டான் பாஸ்கோ. கோலம் பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்கும். ஃபுல்லா பிடிக்கிறதுக்கு 11 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு? கோலம் பிடிக்கும். நீங்க என்ன கோலம் போடுவீங்க? ஸ்டார் மட்டும் தான் போடுவீங்க. இந்த வயசுல ஸ்டார் போடுறதே பெரிய விஷயம். பாருங்களேன், நீ பெரிய ஸ்டார் ஆகுமா? உங்க பேர் சொல்லுங்க. ஜோதி. எப்படா மைக் வரும்? சொல்லுங்க, கோலம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம். கோலம் வந்து போடுறது வீட்டில் மங்களகரமாக இருக்கிறதுக்காக. அதுவும் மார்கழி மாதத்தில் போடுறது வந்து சாமி கும்பிட்டுட்டு காலையில் விளக்கேற்றிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அது ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அது ஒரு அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்காக இருக்கும். அப்படி நாள் ஃபுல்லாகவே நல்லா. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சாலே அது நல்லா இருக்கும் இல்லையா? நாள் அன்றைக்கி ஃபுல்லாகவே பிரிஸ்காக எனர்ஜியாக போகும். சாமி கும்பிட்றதுனால நல்லா டிவோஷனலாக நல்லா பக்தியாக இருக்கும். ஆமாம். முன்ன மாதிரிலாம் அந்த பாட்டே கேட்க மாட்டேங்குது. நாங்கள் போடுறோம் எங்கள் வீட்டில். நாங்கள் போடுறோம். எந்திரிச்ச உடனே சாமி பாட்டை தான் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கோலம் போட்டுட்டு ஆமாம், இந்த மாதம் தான். ஓகே. மற்றபடி வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவோம். இந்த மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? ஜெயஸ்ரீ.
ஓகே, எல்லாருமே ட்ரெடிஷ்னல் அதெல்லாம் நிறைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மார்கழி மாதத்தோட. பட் அந்த ஆக்சிஜன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் கோலம் போடுற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட நன்மைகள்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கு? மெயின் வந்து மார்கழி மாதம் எதுக்காக அந்த மாதிரி ஏஞ்சி கோலம் போடுறாங்கன்னா, அது வந்து 12 மாதத்துலேயே வந்து அந்த மாதம் தான் தெய்வ வழிபாடு அதிகம். அந்த மந்த்து தான் வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிடுவாங்க. நம்ம குனிஞ்சி கோலம் போடுறது நம்மளோட ஹெல்த் எக்ஸசைஸ்க்காகவும் தான் மெயினாக வந்து மார்கழி மாதம் கோலம் போடுறது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் O3 நினைக்கிறேன், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல. அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் மெயினாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடுறாங்க. சூப்பர். உங்கள் பேர்? ஜிதேஷ். ஜிதேஷ். உங்கள் பேர்? ஜீவேஷ். ஜீவேஷ். இவங்க மார்கழி திங்கள் பாடுவாங்க. பாடுவீங்களா? பாடு பாடு ஸ்கூல்ல வந்து கேக்குறாங்க, பிரைஸ் தருவாங்க. அது பிரைஸ் தருவாங்க. மார்கழி திங்கள் பாடு. சீக்கிரம் சீக்கிரம் உங்க டைம் ஆயிடுச்சு. ஓகே, பிரைஸ் நீங்க பாடுறீங்களா? பாடுவான். பாடுங்க, நீங்க பாடுங்க. மார்கழி பிரைஸ் வச்சிருக்காங்க பாரு, அவங்க லேட் ஆயிடும். பாடிடு. பாடலையா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு புத்துணர்ச்சியாக நம்மளும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? மார்கழி மாதம் கோலம் போட்டிருக்கீங்களான்னா ஓகே, போட்டிருக்கோம். தெய்வீகம் அப்படின்லாம் ஜிஆர்டின்னு அப்படியே பயங்கரமாக எல்லாரும் மார்கழி மாதம் 10 மார்கழி மாதம் ஒன்றா வந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ யாரெல்லாம் என்ன வாங்கியிருக்கீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஜிஆர்டி பற்றி என்னங்க? இந்த செயின் வந்து அங்கே தான் வாங்கினீங்க. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ 2 months முன்னாடி தான். 2 months முன்னாடி. அப்போ 2 months முன்னாடிலாம் என்னெல்லாம் வாங்கினீங்க அப்படின்றது கேட்கணும். ஓகே, ஃபைன். இது மட்டும் தான் வாங்கல, செயின் மட்டும் தான் வாங்கினீங்க. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. எப்பயுமே நம்ம குவாலிட்டியாக நல்லா இருக்கும் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். அதனால எப்பவுமே அங்கே தான் வாங்குறது. எப்பவுமே அங்கே தான் வாங்குறீங்க. ஓகே, ஃபைன். நீங்கள் கொலுசு எடுத்தோங்க. கொலுசு. நீங்கள் மோதிரம் எடுத்துருக்கோம். மோதிரம் எடுத்துருக்கீங்க. ஓகே, கொலுசு, ரிங்கு எல்லாம் அதான் மோதிரம், ரிங்கு, கொலுசு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஜிஆர்டி. ஸோ சொல்லும் போதே நம்மளுக்கு குட்ஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரம், உயர்தரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் மேலும் நம்ம ரெடில் ஜிஆர்டிக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக நம்ம ரெடில் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு. ஸோ நம்ம இருளிப்பட்டி வில்லேஜில் ரெடில்ஸில் இருக்கக்கூடிய மக்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மக்கள்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு பாசம் நிறைஞ்சி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மேடம். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேகா சார். ரேகா. ஓகே, என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்களா எப்பவுமே? சைலண்டாக தான் சார் இருப்பேன். அதுவே ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, சார் நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? ரங்கோலி போட்டேன். ரங்கோலி போட்டீங்க. எத்தனை புள்ளி வச்சு போட்டீங்க? புள்ளி இல்லை, நார்மலாக போடுறேன். நார்மலாக போட்டீங்க. ஓகே, ரொம்ப பக்கா. ஓகே, தெளிவாக இருக்கீங்க. ஸோ மார்கழி மாதம் அப்படின்னும் போது எப்போ எழுந்து போட்டால் கரெக்டாக இருக்கும்? 4 to 5. 4 to 5. ஏன்? அது அம்மா சொல்லியிருப்பா. ஏதோ சொல்லி வச்சா, அதாவது நீங்க டைம் கேட்டீங்களா அதோட விட்டுக்கோங்க, நடுவில் நோண்டிலும் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதாங்க மூஞ்சியே பளிச்சுன்னு இருக்கு. சைலண்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, நீங்க? நாங்க கூட 4 to 5. உங்ககிட்ட 4 to 5 கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆமா. ஓகே, 4 to 5 தான் வந்து உகுர்ன டைம் அப்படின்றீங்க கோலம் போடுறதுக்கு. ஓகே, ஸோ மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த 4 to 5க்குள்ள என்ன கோலம் போட்டால் நல்லா இருக்கும்? எந்த கோலம் நம்ம எது விருப்பப்படுறோமோ அந்த கோலம் போடணும்னு வந்துட்டோம்னா எது நம்மளுக்கு மனசில் வருதோ அதை போடுவோம். ரங்கோலி இருந்தாலும் போடுவோம், புள்ளி வச்சும் போடுவோம். இந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்து வந்தோடனே மைண்டில் என்ன எது வருதோ அதை போட்டுடுவோம். எது வருதோ அது போடும்.
உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் வாங்க. மார்கழி மாசத்துல எது வந்தா மைண்ட்ல வர்றது போடணும் அப்படி சொல்றாங்க கோலம், ஓகேங்களா? காலையில எழுந்தவனும் நைட்டு இப்போ சண்டை போட்டு டென்ஷன்ல இருக்கும். காலையில எழுந்தவனும் ஃபேஸ் தான் மைண்டுக்கு வரும். இப்போ என்னெல்லாம் வரைவீங்க, எப்படி இருக்கும் உங்க மனநிலை? அவங்களுக்கு சண்டையே வராது. நல்லா ஒத்துமையா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். மார்கழி மாசத்துல சிறப்பே. ஓகே, சொல்லுங்க. சண்டே போட சண்டையே போட்டது கிடையாது. காலையில எழுந்திரிச்சு ஆமா விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் கோலம் போட்டு. ஆமா, சந்தோஷம். இப்படியே இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எங்க டீம் சார்பாகவும் எங்க ஜிஆர்டி சார்பாகவும் ரொம்ப நாங்க விஷஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. அண்ட் இதே மாதிரி நாங்க நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வருஷமும் உங்ககிட்ட பேசும்போது இதே விஷயத்த நாங்க கேள்வி பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? என்ன வாங்குனீங்க? கம்மல் வாங்கியிருக்கோம். கம்மல். நானும் இந்த கம்மல் தான் வாங்கினேன். 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சா? இப்பதான் வாங்குனீங்களா? ஆமா, இப்பதான் வாங்கினோம். நீங்க? நாங்கள் சென்னை புதுசு இப்போ தான் வந்தோம். சென்னை புதுசா? எந்த ஊர் நீங்க? விழுப்புரம். விழுப்புரம். ஓகே, இப்பதான் வந்திருக்கீங்க. ஓகே, சென்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணே. ஓகே, ஃபைன், சூப்பர். ரொம்ப அழகு, சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு புதுசாக வந்திருக்கவங்களும் சரி, சண்டையே போடாத ஒரு ஃபேமிலியும் சரி, நடுவில் ஒருத்தவங்க வந்து 4 to 5 தான் உகிர்ந்த நாள் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கிற இந்த 3 பேரோட வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்ம வந்து இந்த பயணத்தை முடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு. ஓகே, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். ஸோ இந்த ஊரில் இருக்க மக்களோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து முதல்ல இவங்கள தான் எடுத்துருக்கணும். பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக விட்டு கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். மக்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் பேர். ஜமுனா. ஜமுனா. உருவம் பெட்கொண்டேன் பேர் கேட்டா ஜமுனா காது. ஜமுனா. ஜமுனா. ஓகே, பவானி. பவானி. ஓகே, ஃபைன். மீன் சொல்லி எதுக்கு சொல்லுங்க, எதுக்காக வந்து நம்ம மார்கழி மாசத்துல கோலம் போடுறோம்? கோலம் போடுறதுக்கு. மார்கழி மாசம்லாம் விளக்கு வைக்க கோலம் போடுறதுக்கு. மற்றவங்களாம் மற்ற எல்லாரும் தான் போடுறாங்க. நான் சொன்னேன், அவங்களும் தான் அவங்க சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டால் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு விளக்கு வைக்கணும். விளக்கு வைக்கணும். ஓகே, லக்ஷ்மி கடாட்சம் மெயின் விளக்கு வச்சா இன்னும் நல்லது. ஆமாம் ஆமாம் ஆமாம். விளக்கு வச்சிட்டோம், நீ வரத்துக்குள்ளே ஆஞ்சு போயிடுச்சு போ. லக்ஷ்மி கடாட்சம் விளக்கு வச்சு நம்ம ஆமாம், வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம். ஓகே, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். என்ன வாங்கினீங்க? ரிங்கு வாங்கினேன் சார். நீங்கள்? நான் கூட வாங்கினேன், சைன் வாங்கினேன். தெம்பு கட்சி. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அடுத்தது என்ன வாங்கணும்னு பிளான் பண்றீங்க? அடுத்தது எங்க வாங்குறது? 1 லட்ச ரூபாய்க்கு மேல போகுது. இன்னும் எங்க வாங்குறது? 2 லட்ச ரூபாய் ஆனாலும் நீங்க வாங்குவீங்க? வாங்க முடியாது. முடியாதா? சரி, வெயிட் பண்ணுங்க, கம்மியாகும், அப்போ வாங்கிக்கலாம். நீங்க வாங்குறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி சந்தோஷோட 3rd ஜிஆர்டிக்கு வாங்க. நம்ம ஜிஆர்டி ரெடில்ஸ்லேயே வெயிட் பண்ணுறோம், உங்களுக்காக வெல்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். நான் நிச்சயமாக இருப்பேன், எங்கள் டீமும் இருக்கும். நிச்சயமாக அங்கே வந்து கேளுங்க, நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அங்கே வந்துடுவோம். ஸோ எப்போவுமே வந்து ஹாப்பியாக ஃபன் பண்ணுறோம். ஓகே, ஜாலி 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 லைஃபு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். ஓகே, சரி, உருன்னு இருக்கக்கூடாது. அவ்வளோதான், இந்த சிரிப்பு தாங்க. முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்காக ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையா. ஓகே, ஸோ நம்ம இருளிப்பட்டி மக்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அழகழகான கோலங்கள், வடிவான விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட தான் நம்ம நிற்கிட்டு இருக்கோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஜீவிதா. ஏன் பேர் சொல்லும் போது இப்படி திரும்பிக்கிறீங்க? ஜீவிதா. ஜீவிதா. ஓகே ஓகே, ஃபைன். எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? நாங்களா 42 வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து. 42 வருஷம் ஆச்சா? ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 42 வருஷத்தில் நீங்கள் வந்து மார்கழி மாதத்தை புதுசாக பார்த்த இந்த மாதமாச்சும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கும்ல? இருக்கு, இந்த கோலம் போடுறது அது ஒரு இதுவாக சந்தோஷமாக இருக்கும்.
ஒரு 5 மணிக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, யார் போடுறாங்களோ இல்லையோ நம்ம போடணும். ஆமா, நம்ம போட்டுறணும் அப்படின்றது. அவ்வளோ உருக்கமா வந்து அதை சொல்றீங்கல்ல, அதை வந்து சொல்லும்போது அந்த உருக்கத்துக்கான எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ஆர்வம் இருக்கு. பூசணி பூ அதான் வச்சு பூசணி பூ வச்சு அது பார்க்கறது, அது ஒரு இன்ட்ரெஸ்டாக செய்வோம் நாங்கள். இப்போ எங்கே அதெல்லாம் இருக்குது, சும்மா கலர் பொடி. அப்போல்லாம் கலர் பொடி கிடையாது, இப்போ கலர் பொடி. அப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஆர்வமாக போடுவோம். ஆனால் ஒயிட் மாவு தான், கலர் மாவு கிடையாது. ஆனால் சாணி வச்சு பூசணி பூ வச்சு அத்தை சுற்றி வந்து பார்த்துட்டு அது ஒரு ரசிப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாது, சுற்றி பார்த்துட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், அது ஒரு எண்ணிக்கை. நம்ம இப்போ இத்தனை வச்சோம், எவ்வளோ வச்சோம், எவ்வளோ இது அப்படி. அப்போ அது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ கலர் வந்துடுச்சு, டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வந்துருச்சு. ஆமா, உருட்டி போட்டா அப்படியே டிசைன் வந்துருது. அப்பெல்லாம் வந்து புள்ளி கோலம் தான் போடுவோம். இப்போ ரங்கோலி அது போட்டு கலர் போடுவோம். அப்போ புள்ளி கோலம் தான் நிறைய போடுவோம். இந்த மாதிரி ரங்கோலி போட்டவே மாட்டோம், தெரியவே தெரியாது. இப்போதான். ஓகே, ஸோ நம்ம இந்த சாணி அப்படின்ற போது இப்போலாம் வந்து சிட்டில கிடைக்கவே மாட்டேங்குது. ஐயோ, கிடைக்கிறதா, ஒரே ஸ்மெல்லுங்க, கையே வைக்க முடியல. கப்பு ஐய, பயங்கர ஸ்மெல்லு. இந்த கோவிலாண்ட கூட போய் கவர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு. அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே ஒரு ஆமாங்க, பயங்கர ஸ்மெல்லு. சாப்பிடுறது எல்லாம் பிளாஸ்டிக் தான் சாப்பிடுது. அப்பெல்லாம் பில்லு சாப்பிட்டுச்சு, இப்போ அதுவும் பிளாஸ்டிக் சாப்பிடுது. அதனால உள்ள போய் கலப்படம். ஆமா, ஐயோ பயங்கர ஸ்மெல்லு. அதனால தான் எடுக்கிறதே கிடையாது. ஆர்டிபிஷியலான சாணியை கூட நாங்க பாக்குறோங்க, ஒரிஜினல் சாணி கிடையாது. ஆமா, அப்பெல்லாம் கட்டி வச்சு மேய்ப்பாங்க. இப்ப அவுத்து விட்டுட்டு வரட்டி தட்டி செவுத்துல அடிப்பாங்க. அது கூட செஞ்சுட்டு, அது கூட செஞ்சவங்க தான். ஆமா, இப்போ அதெல்லாம் அப்பா கை வச்சா சாப்பிடவே முடியாது. பேப்பர் சாப்பிட்டு, பிளாஸ்டிக் சாப்பிட்டு, அது கவர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கை கிளவுஸ் போட ஆரம்பிச்சோம், மூஞ்சிக்கு முகத்தை மூட ஆரம்பிச்சோம். கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாணி அள்ள கூட வழி இல்லாம தவிக்கிறோம் அப்படின்றது. கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா, தேங்க்யூ. எல்லாம் சாணி தெளிச்சு கோலம் போட்டா அழகா இருக்கும், கிரீனா நல்லா இதுவா இருக்கும், பளிச்சா இருக்கும். இப்போ எங்க அது கூட கலர் வந்துருச்சு, கலர் பொடி தெளிச்சிடுறாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கல. என்னத்துக்கு கலர் பொடியை ஒழிக்கணும்? ஆமா, கலர் பொடியை ஒழிக்கணும். ஓகே, இதே மாதிரி கலர் பொடியை ஒழிக்கணும், கலரா இருக்கிறதையும் ஒழிக்கணும். ஒரே விஷயம் தான். வந்த பிறகு கூட ரொம்ப கேள்வி கேக்குறீங்க நீங்க. எங்க வந்தது? அங்க ஆபீஸ் ஆண்ட வந்தீங்களா? ஏன் வந்து பிரைஸ் வாங்கணும், இன்னும் எதுவுமே வாங்கல, நான் கூப்பன் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க அங்கேயும் ரொம்ப கேள்வி கேக்குறீங்க. ரொம்ப கேள்வி. ஆமா, 1-2 கேட்டு விட்டுடுங்க. அப்படி வந்தா, சப்போஸ் வந்தா. நீங்களும் பேசிட்டே இருக்கீங்களா, அதனால எனக்கும் கேட்கணும்னு தோணுது. நீங்களும் ஒன்னே போதும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கும் தோணும். பரவாயில்ல. ஓகே, சரி, நான் ஆர்வமா இருக்கேன், வருவாரு, கேட்கணும், பேசணும். ரொம்ப நன்றி மக்களே, இந்த மாதிரி மக்கள்லாம் ஆதரிங்க மக்களே. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. மந்தாகினி. மந்தாகினி. மருதானியா? மந்தாகினி. ஓகே, என்ன பண்றீங்க? எதுவுமே பண்ணல, வீட்டுல தானே இருக்கும். ஹவுஸ் வைஃப். சூப்பர். கோலம் போட்டீங்களா? இங்க வந்து போடுறோம். இங்க வந்து போடுறீங்க, சூப்பர். உங்க ஊர் என்ன ஊரு? ஒடிசா. ஒடிசா. ஒரிசால இந்த மாதிரிலாம் கோலம் போட்டிருப்பாங்களா? போடுவாங்க, அவ்வளோ இல்லை, இங்கே ஜாஸ்தி. அவ்வளோ இல்லை, அங்க ட்ரெடிஷ்னல் இல்லை, இங்க ட்ரெடிஷ்னல் இருக்கு, அதனால. ஓகே, ஒரிசால இருந்து வந்து நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னலுக்கு கோலம் போடுற அந்த பக்குவத்தை கத்துக்கிட்டு கோலம் போட்டு அழகா இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், டிவில ரொம்ப அழகா வந்து கோலம் போட்டிருக்காங்க. ஸோ அதோட விஷயத்தையும் ரொம்ப அழகா தமிழ்ல சொல்றாங்க. நம்மளுக்கு வர மாட்டேங்குது, ஆனா அவங்க ஈஸியா கத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்களோட உணர்வோட புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெடிஷ்னல்ல கலந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர் தமிழ் மக்கள் இன்னமும் காலையில எழுந்து கோலம் போடுறதுக்கு அவ்வளவு தவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க. சரோஜினி. சரோஜினி. சரோஜாக்கா, ஒரிசா. கண்டுபிடிச்சிட்ட, ஒரிசால இருக்கிற சரோஜாக்காவை. ஓகே, ஊர்ல கூப்பிட்டுருக்காங்களா சரோஜான்ட்டு? ஏமா சரோஜா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்களா? இல்லையா? என்ன பேச்சே வர மாட்டேங்குது, சிரிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ சொல்லுங்க. சரோஜினி. சரோஜினிங்க, நல்ல பேரு. நல்ல பாருங்க, முகம் காலை பேசும்போதே அப்படியே சொல்லுங்க. நீங்க என்ன கோலம் போட்டீங்க? இதோ இது ரொம்ப அழகா, இதோ இது அப்படின்னு இந்த குழந்தை பேசும்போது தோ அதோ அப்படின்வாங்க, அந்த மாதிரி வந்து தோ இது அப்படின்றாங்க. ஓகே, சாப்பிட்டீங்களா? என்ன செஞ்சீங்க டிஃபன்? சப்பாத்தி. சப்பாத்தி. ஓகே, என்ன ரொம்ப பிடிக்கும் செய்யறதுக்கு? நானும் அப்படியே அவங்களோட மிங்கிள் ஆயிடுறேன்ப்பா, நல்லா இருக்குது, ஜாலியா. என்னது? பூரியா? பூரி. பூரி, பட்டாணி.
பத்தானி. ஓகே சூப்பர். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நம்ம ஒவ்வொரு மாசமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மார்கழி மாசம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நவராத்திரிக்கும் வைங்க, நாங்க நவராத்திரிக்கும் வருவோம், நவராத்திரிக்கும் நாங்க உங்களை வந்து பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இவங்களோட வந்து பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா டைம் போறதே தெரிலங்க. அது மட்டும் இல்ல, பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து அந்த ஃபீல் இருக்குல்ல, சிட்டியிலேருந்து உள்ளுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அதிகமாக நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அதுதான் இந்த வெளிப்பட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக அற்புதமாக பேசின உங்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோ. ஃபுல்லாக இங்கே தான் தயாரிக்கிறாங்களா வளரலாம்? சரி போமா. ரெடியா தம்பி? ரெடியா? ஓகே. நீங்கண்ணா அங்கே நிற்கிறீங்க, வாங்க இப்படி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ரெடி? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஒரிசாக்கே போயிட்டு வந்த அந்த ஃபீலோட அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவங்களோட நம்ம ஆரம்பிக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோமதி. கோமதி, ஓகே. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறீங்களா? கோமதி, இருளிப்பட்டில் இருக்கும். ஓகே. இங்கே வெள்ளம் வந்து எங்களுக்கு பாதிப்பாக இருக்கு. அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. மீடியமாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. மழை நல்லா தான் பெஞ்சிச்சு, ஆனால் இங்கே அந்த அளவுக்கு பாதிப்புலாம் இல்லை. பாதிப்புலாம் இல்லை. ஓகே, சூப்பர், சந்தோஷம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? இங்கே பூர்வீகம் தான். எனக்கு மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸ். மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. எனக்கு மேரேஜ் ஆகி நான் 11 இயர்ஸாக வந்திருக்கேன். இவங்க பூர்வீகம் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில். அங்கே தான். லட்சுமி, கே லட்சுமி. கே லட்சுமி, ஓகே. சொல்லுங்க. வீட்டுக்காரர் டி குப்பன். டி குப்பன், ஓகே ஃபைன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதத்தில் வந்து திடீர்னு மழைலாம் வருது இல்லையா? ஆனால் பனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அடிக்குது பயங்கரமாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்ததுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ற கூட தாட் வரும். நம்ம வந்து காலையில் இல்லை, காலையில் எழுந்து போட்டால் தான் நல்லது. இல்லை ஏன்? அதுதான் காலையில் போட்டோம்னா நல்லது. நமக்கு சாமி லக்ஷ்மி பெருமாள் வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கும், அது ஒரு ஃபீல். அதனால் காலையில் எழுந்து நம்ம 5 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போட்டுட்டு விளக்கு வைப்போம் காலையில். நம்ம கோலம் போட்டு விளக்கு வச்சு சாமி உள்ள கூப்பிடுவோம். ஆமாம். தூங்கி நிற்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுறது? அவங்க கூட பெரியவங்க இப்போ எழுந்துருவோம். நாங்கள் குழந்தைங்க தூங்குறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எழுந்துப்போம். எழுந்துட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எழுந்துக்காதீங்களோ என்ன சொல்லு, எழுந்துங்க. எழுந்து காலையில் எழுந்து இது மாதிரி மார்கழி மாதத்தில் நல்லது. எழுந்து நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா நல்லது. கோவிலுக்கு போகலாம், நல்லது போனோம்னா. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா, நம்ம எல்லாரையும் வர வைக்கணும், ஈவினிங்ல உட்கார வச்சு பஜனை பாடணும், காலையில வந்து இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஊர்வலமெல்லாம் போவாங்க, இப்பெல்லாம் அதை பார்க்க முடியல. அப்படிலாம் இல்லை, சாமி இப்போ கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் எனக்கு. சாமி கும்பிடணும், நம்ம வீடு வாசல் சுத்தமாக வச்சுருக்கணும். விடுப்பா, என் வீட்டோட நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கே அதெல்லாம் சுற்றிலாம் வராத, அதெல்லாம் நம்மளால முடியாது. அதனால் நான் சுத்தமாக வச்சுருப்பேன். சுத்தமாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். வீடு சுத்தமாக இருக்கணும், நம்மளும் சுத்தமாக இருக்கணும், சாமி கும்பிடணும். நல்லா குழந்தைங்களுக்கும் ஃபியூச்சரில் அப்படி நம்ம மாதிரியாவே அவங்களும் அப்படியே கொண்டு வரணும். நல்லா ஆமாம், அப்படி வரணும். நீங்கள் சொல்லுங்கள், இவங்க வந்து ரொம்ப இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்களே, உங்களுக்கு வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை, அவங்க கிட்ட வந்ததுனால ஃபுல்லாக அவங்க பண்ணுற மாதிரி தான். அந்த ஃபுல் அப்படி நீங்களும். ஆமாம், ஓகே. அவங்க கற்பூரம் காமிச்சிட்டாங்கன்னா அப்படியே கூட போய் நின்றுவீங்களா? இல்லை எல்லாமே இல்லை, எல்லாமே நான் பண்ணுவேன். அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லிடுவேன். பாருங்க மக்களே, இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் இருக்காங்க. நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி அவங்களும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம மாதிரியே அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க நீங்க சில பேர் நம்ம அதுதான் நம்ம எப்படி ஆச்சரியமா பாக்குறோம். ஃபியூச்சர்ல நம்ம எப்படி வளர்றோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி வரணும் போல இருக்கு. ட்ரெடிஷனல் விசஸ் அந்த மாதிரி வரணும். சோ இன்னும் அந்த ட்ரெடிஷனல்ஸ்ல இருக்கிறவங்க அதுதான் அப்படியே நம்மளும் அப்படியே வர மாதிரி அவங்களும் அப்படியே ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்காங்க. இப்போ போயிட்டு ஆனால் 3 years 4 years ஆயிடுச்சு. இப்போ இருக்க ரேட்டுக்கு எங்கே போக முடியும்? இதெல்லாம் எங்கே வாங்குற மாதிரியே இல்லையே இப்போ. ரேட் அது மாதிரி ஆயிடுச்சுங்களே இப்போ. கோல்டு கரெக்டாக இருக்கும் இந்த ரேட்டு.
யாருக்குன்னு சொன்னோம்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் வாங்கணும், வாங்கி தான் ஆகணும், அதனால் வாங்குவாங்க. வசதியாக இருக்கிறவங்களும் வாங்குவாங்க. நமக்கும் ஐயோ நம்மளும் ஏதாவது ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வரும். வாங்கணும் பைசா நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ அதுதான் பார்க்கணும். அது வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். வந்து எவ்வளோ ஏறினாலும் சரிங்க, ஒரு சவரம் 1 லட்ச ரூபாய் தாண்டி போனாலும் சரி, நம்ம கிட்ட 30,000 ரூபாய் இருந்தாலும் அந்த 30,000 ரூபாய்க்கு ஒரு தங்கத்தை வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அழகாக. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். இதுக்காகவே நம்ம ஜிஆர்டி ரெடில்ஸில் காத்துக்கிட்டு இருக்கு. எனி டைம் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உள்ளே வந்ததுலேருந்து வெளில போகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு தானே? ஓகே தானே? ஸோ ரொம்ப சந்தோஷம். சிறப்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்காக நம்ம ரெடில் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.